சூப்பரான காலிஃப்ளவர் பக்கோடா தான். நான் இந்த பக்கோடாவுக்கு வந்து சாதமும் தக்காளி தயிர் குழம்போடு வச்சு சாப்பிட்டேன். செம சூப்பராக இருந்துச்சு. ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் காலிஃப்ளவர் வச்சு பக்கோடா தான் செஞ்சேங்க. இந்த பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுப்போம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அவங்க எத்தனை நாள் எண்ணெய் ஊற்றி அந்த காலிஃப்ளவரை பொரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலே ஹைஜீனிக்காக செய்யலாம். நான் இதுக்காக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பூ தான் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த பூ போடுங்க. ஏன்னா அதில் ஏதாவது பூச்சோ புழு ஏதாவது இருந்தால் செத்து போயிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துருங்க. நான் இந்த காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு மசாலா என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் மைதா மாவு, கடல மாவு, மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டேன். கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரே ஒரு முட்டை, லெமனுங்க. ஸோ இது மட்டும்தான் இந்த பக்கோடாவுக்கு மெயினான பொருள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறத மறந்துடாதீங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் ஏன் லெமன் போடுறேன்னா, அந்த புளிப்பு தன்மையோட இந்த சுவை அதிகமாக நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம அந்த பூவை க்ளீன் பண்ணும்போது தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். ஸோ இப்போயும் உப்பு போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, அப்படியே பேசிங்க. அந்த ஸ்டேஜுக்கு அந்த பக்குவத்துக்கு நமக்கு அழகாகவே கிடச்சி வந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ தெரியும் பார்க்கும்போதே. ஸோ இப்போ நல்லாவே வந்திருக்கு. நம்ம அடிக்கடி இந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் வர்றதை கூட தடுக்க உதவுது. ஸோ முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், ஸோ இந்த மாதிரி வகையான காய்கறிகள் எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. ஸோ பொரிச்சு சாப்பிட்றது அதிகமாக தேவைப்பட வேண்டாம். எப்பயாச்சும் தான் நம்ம பொரிச்சு சாப்பிடணும். ஏன்னா ஆயிலும் அதிகமாக எடுத்துக்க தேவையில்லை. நம்ம உடம்புக்கு அது நல்லது கிடையாது. இப்போ நான் வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வந்து பக்கோடா போடும்போது நல்லா டக்குன்னு நல்லா சீக்கிரமாக வெந்து வரும். அதே மாதிரி வேக வைக்கும்போது நார்மல் மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் பக்கோடா எனக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கோடா வச்சு ஒரு சூப்பரான தக்காளி தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்சால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய சேனலை லைக் பண்ணி கொடுங்க. பை பை. ரொம்ப ஹாப்பிங்க. எனக்கு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.